அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று எனது கவிதை பயணம் காசு மரமாய் வந்து நிழல் தருகின்றது. காசு மரம். காசு என்ன மரத்தில் காய்க்கிறது? சாதாரணமாய் சாமானியரும் கேட்கும் கேள்வி இது. காசு மரத்தில் தான் காய்க்கிறது. கடவுள் என்ன நேரில் வந்து அருள் புரிகின்றார்? வேறொரு வடிவமாய்த்தானே கடவுள் அருள் புரிகின்றார். காசும் நீரை மரத்தில் காய்த்து தொங்கிடாது. வேளாண்மை செய்து விளைச்சலை அறுத்து நெல்லாய் வயலில் அடித்து வயலில் வைத்தே வாங்கிவிட்டு காசை பெறுகின்றானே விவசாயி. நெல்மணிகள் தானே காசாகின்றது. மரங்கள் காசு மரம் இல்லையா? தென்னந்தோட்டம் அதில் தாமாய் வந்து தேங்காய்களை பறித்து விட்டு காசு தந்து போகிறார்களே. தென்னையில் காய்ப்பதும் காசு இல்லையா? ஒவ்வொரு தேங்காயும் பழுத்து விழுகின்ற போதும் ஒவ்வொரு 100 ரூபாய்கள் விழவில்லையா? மா பலா வாழை மரங்களும் காயாகும் போதும் கனியாகும் போதும் காசைத்தானே மாட்டித் தருகின்றது. மரத்தில் தான் காசு காய்க்கிறது. மனிதனும் விளங்கிடுவாய். மரம் நின்றாலும் காசு, மரம் பட்டாலும் காசு. காசினிக்கு காசை கொடுத்தே போகிறது மரம். விறகை விற்றால் காசு, பலகை அறுத்தால் காசு. மரம் வாழ்ந்தாலும் காசு, விழுந்தாலும் காசு. மரத்திலா காசு காய்க்கிறது? மனிதா, இனியும் கேட்காதே. நிலமெனும் தளங்கொள்வாய், மரமெனும் காசு நடுவாய். மரத்தில் கனியாய் காசும் கனியும். மரம் வளர்க்க பட்ட படிப்பா வேண்டும்? உணவும் தந்து காசும் தருவது மரம்தானே. சில மரங்களில் இலை பூவும் காசாயிற்றே. சில மரங்களில் வேறுபட்டையும் காசுதானே. மரங்கள் தான் நாட்டிற்கே பொருளாதாரம். மரம்தான் ஏழ்மை போக்கும் செல்வந்தன். காசு மரங்கள் கணக்க உண்டு. கண்டு நாட்டி காசு மரம் வைத்திடு. பஞ்சம் போக்கும் வீட்டு பொருளாதாரம் அதுவே. காசு மரம் உண்டு. காசு மரத்திலா காய்க்கிறது என்று கேட்டு காசு கடன்பட்டு நில்லாதே. காசு மரத்தில் தான் காய்க்கின்றது. காசு மரங்களை நாட்டிடு. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.